ஒரு மனிதன் ஏழையோ பணக்காரனோ கடவுளிடம் கையேந்துகிறான். இப்ப கொஞ்ச காலமா டாக்டரை கடவுளா நினைச்சு டாக்டர் கிட்ட கையேந்துகிறான். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த கையேந்தி பவன்ல மட்டும்தான் பணக்காரன்ல இருந்து ஏழை வரைக்கும் கையேந்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கையேந்தி பவனை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சென்னை கோயம்பேடுல இருந்து ரெட் ஹில்ஸ் போற வழியில பாடி பிரிட்ஜுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த கையேந்தி பவன் தான் கார்த்திக் டிஃபன் சென்டர். இவங்க 30 வருஷமா பல கிளைகள் நடத்திக்கிட்டு வந்தாலும் இந்த இடத்துல ஒரு 3-4 வருஷமா தான் இருக்காங்க. கொரோனாக்கு அப்புறம் இவங்களுடைய பிசினஸ் ரொம்பவே டவுன் ஆயிருச்சு. முட்டை, கோழி, ஆடு 3 வகையிலையும் பலவிதமான வெரைட்டிஸ்கள் எல்லா கடையிலும் இருக்கிற மாதிரி இங்கே கிடைக்கும். நாம என்னதான் வெளியே காசு கொடுத்து வெரைட்டியா சாப்பிட்டாலும் வீட்டில் அம்மா கிட்ட சாப்பிட்ட சாப்பாடு கொஞ்சம் ருசி அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க சமைக்கிற பொருளில் கொஞ்சம் பாசத்தையும் போடுவாங்க. கொஞ்சம் இந்த கையேந்தி பவனை பார்த்தீங்கன்னா முக்காவாசி இடங்களில் அக்கா கடை, அண்ணன் கடை எல்லாரும் அக்கா அண்ணன் தம்பி மாதிரி தான் பேசுவாங்க. அதனாலேயே என்னமோ தெரியல இந்த கையேந்தி பவனில் கொஞ்சம் ருசி அதிகமாகவே இருக்குது. சிலர் கையேந்தி பவனில் விலை கம்மியாக இருக்குன்னு சாப்பிட வருவாங்க. சிலர் கையேந்தி பவனில் ருசி அதிகமாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. பலர் இந்த கையேந்தி பவனில் சாப்பிட்றதுக்கு சங்கடப்பட்டுட்டு சாப்பிடாம போயிடுவாங்க. யாரும் சங்கடப்படக்கூடாதுன்றதுக்காகவே கொஞ்சம் யூஸ் அண்ட் த்ரோ இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் வாழை இலையில வச்சு சாப்பிட்ற கையேந்தி பவன் கொஞ்சம் தொலைஞ்சு போயிடுச்சு. வீட்டை தொலைச்சிட்டு சென்னைக்கு பொழப்பு தேடி வந்த எல்லாருக்கும் இந்த கையேந்தி பவன் ஒரு விருந்து சாப்பாடு தான். இந்த மாதிரி கடை நடத்துகிறவங்க கொஞ்சம் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். நம்ம தட்டை பார்த்து சாப்பிட்ற நாம எப்படி சமைக்கிறாங்கன்றதை பார்த்தோம்னா சிலர் சாப்பிட மாட்டாங்க. இந்த முட்டை தோசை எனக்காக தான் ஊற்றுறாங்க. என்னுடைய வீட்டுக்காரமா இந்த தோசை எப்படி ஊற்றுவாங்கன்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஏழ்மையில் இருக்கிறவங்களும் நம்ம ஊர் பாரம்பரியம் மிக்க உணவுகளை அத்தனையும் இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரே இடம் இந்த கையேந்தி பவன் தான். இந்த கையேந்தி பவன் அவங்களுடைய ருசியை உயர்த்தின மாதிரி தரத்தையும் உயர்த்துறதுக்கு ஏதேனும் முயற்சி செஞ்சாங்கன்னா கண்டிப்பா இதுவும் அழியாது. ஒரு மனுஷனுக்கு மூளையும் மனசும் ஒத்து வந்துச்சுன்னா விஷம் கூட அவனை கொல்ல முடியாது. கள்ளத்தினாலும் செரிக்கிற நாம இந்த கையேந்தி பவனை கொஞ்சம் கை கொடுத்து காப்பாற்றுவோம்.